அண்மைச் செய்தி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசு. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வடகலை பிரிவு ஐயங்கார்களுக்கும் தென்கலை பிரிவு ஐயங்கார்களுக்கும் இடையே திவ்ய பிரபந்தம், வேத பாராயணம், சோஸ்திர பாடல் பாடுவதில் ஆண்டாண்டு காலமாக பிரச்சனை நிலவி வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வடகலை தென்கலை பிரிவினர்களிடையே கோஷ்டி பாடும் உரிமை குறித்து தொடரப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கோவில் திருவிழாவில் பூஜை முறைகள் குறுக்கீடு செய்து தென்கலை வடகலை என இரு பிரிவினர் கோஷ்டிகள் பாடக்கூடாது என கோவில் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 4 நாட்களாக காலை மாலை என இரு வேளைகளிலும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. வீதி உலாவின் போது வரதராஜ பெருமாள் கங்கை கொண்டான் மண்டபத்தில் எழுந்தருளி மண்டகப்படி கண்டருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்நிலையில் கங்கை கொண்டான் மண்டபத்தில் கோவிலில் உரிமையுள்ள தத்தாச்சாரிய குடும்பத்தினர் மந்திர புஷ்பம் எனும் வேத மந்திரங்களை பாடி பூஜை செய்து வருகின்றனர். நாள்தோறும் தத்தாச்சாரியார் குடும்பத்தினர் வேத மந்திரங்களை பாடும்போது தென்கலை பிரிவு ஐயங்கார்கள் தாங்களும் வேத மந்திரங்களை பாடுவோம் என கூறி கோவில் நிர்வாகத்தின் உத்தரவை மீறி தொடர்ந்து பிரச்சனை செய்து வருகின்றனர். தென்கலை பிரிவினர் பாடக்கூடாது என கோவில் நிர்வாக ஊழியர்கள் கூறும் நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து விசாரிக்க வரும் காவல்துறையினரிடமும் கோவில் வளாகத்தில் பாட மாட்டோம் தடை விதித்திருப்பதாகவும் வெளிப்பகுதியில் பாட தடை இல்லை எனவும் அப்படி இருந்தால் நீதிமன்றத்தில் சென்று முறையிட்டு கொள்ளுங்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கங்கை கொண்டான் மண்டபம் பகுதியில் நாள்தோறும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் நாள்தோறும் நடைபெறும் தென்கலை பிரிவினர் வாக்குவாத பிரச்சனையால் சுவாமி தரிசனம் செய்ய ஆவலோடு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் நாள்தோறும் இரு வேளைகளிலும் நடைபெறும் வாக்குவாத பிரச்சனைகளால் பக்தர்கள் முகம் சுளித்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. பக்தர்கள் குறித்து எந்தவித கவலையும் இல்லாமல் தென்கலை பிரிவு ஐயங்கார்களும் நாள்தோறும் கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு வந்து வேத மந்திரம் பாடுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பரபரப்பை எடுத்துவிட்டு செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விஜயன்.